வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். விலைவாசி ரயில் கட்டண உயர்வு பிரச்சினையை எழுப்பி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. முதல் நாளே முடங்கியது பட்ஜெட் கூட்டத்தொடர். ராணுவ தளபதி நியமனத்துக்கு தடை விதிக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தல்பீர் சிங் சுஹாக் பொறுப்பேற்பு. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான என்ஜினியரிங் கவுன்சிலிங் துவக்கம். ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் முடிக்க அண்ணா பல்கலைக்கழகம் தீவிரம். விரிவான செய்திகள். விலைவாசி உயர்வு, ரயில் கட்டணம் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளே லோக்சபா அலுவல்கள் முடங்கின. பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்களன்று துவங்கியது. லோக்சபா கூடியதுமே காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாடி, ஆம் ஆத்மி கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். விலைவாசி உயர்வை மத்திய அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் ரயில் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோஷமிட்டனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தன்னிடத்தில் நின்று கொண்டு எதிர்ப்பு குரல் எழுப்பினார். சபையில் நடந்த அத்தனை அமளிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தபடி அமர்ந்திருந்தார். காங்கிரஸ் தலைவர் சோனியா எதிர்க்கட்சியினர் உட்காரும் இடத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார். உறுப்பினர்களை தங்கள் இருக்கைகளுக்கு திரும்பும்படி சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தொடர்ந்து விடுத்த வேண்டுகோளை யாரும் கண்டுகொள்ளவில்லை. It is a very bureaucratic answer which he has given us, which we are not satisfied with. The House stands adjourned to meet again at 12. கூச்சல் குழப்பம் அதிகரித்ததால் முதலில் பகல் 12 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போது PSLV C-23 விண்கலத்தை வெற்றிகரமாக ஏவிய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சிகள் மறுபடியும் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு விலைவாசி, ரயில் கட்டண உயர்வு பிரச்சினைகளை எழுப்பி கோஷமிட்டனர். இதனால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்ட லோக்சபா பிறகு நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் விலைவாசி பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மத்திய நிதி மற்றும் ராணுவ அமைச்சர் அருண்ஜேட்லி கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு விலைவாசி பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாக கூறினார். இதையடுத்து ராஜ்யசபாவில் விவாதம் துவங்கியதும் காங்கிரஸ் MP குலாம் நபி ஆசாத் பேசினார். விலைவாசியை குறைப்போம் என்று உறுதியளித்து ஆட்சியை பிடித்த பாரதிய ஜனதா ரயில் கட்டண உயர்வைத்தான் மக்களுக்கு பரிசாக அளித்திருப்பதாக குலாம் நபி ஆசாத் குற்றம் சாட்டினார். இந்திய ராணுவத்தின் அடுத்த தளபதியாக சுஹாக் நியமிக்கப்பட்டதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்திய ராணுவ தளபதி பிக்ரம் சிங் ஜூலை 31ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். அதை முன்னிட்டு புதிய தலைமை தளபதியாக துணைத் தளபதி தல்பீர் சிங் சுஹாக் நியமிக்கப்பட்டார். இது தொடர்பான உத்தரவை முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கடந்த மே 13ஆம் தேதி பிறப்பித்தது. தல்பீர் சிங் சுஹாக்கை தளபதியாக நியமித்ததை எதிர்த்து இன்னொரு ராணுவ துணைத் தளபதி ரவி தஸ்தானே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தளபதியாக தல்பீர் சிங் சுஹாக் நியமிக்கப்பட்டதில் விதிகள் மீறப்பட்டுள்ளதாகவும் அதனால் புதிய தளபதியாக பொறுப்பேற்க தடை விதிக்க வேண்டும் எனவும் ரவி தஸ்தானே வலியுறுத்தியிருந்தார். அதன்படி இந்த வழக்கை முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட உச்சநீதிமன்றம் சுஹாக் நியமனத்துக்கு தடை விதிக்க முடியாது என்று திங்களன்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் மாதத்துக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் மூலம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி புதிய ராணுவ தளபதியாக சுஹாக் பொறுப்பேற்பது உறுதியாகியுள்ளது. 59 வயதாகும் சுஹாக் ராணுவ தளபதியாக 29 மாதங்கள் பதவி வகிக்க உள்ளார். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி அவர் ஓய்வு பெறுகிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொது பிரிவினருக்கான பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு திங்களன்று துவங்கியது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி துவங்குவதாக இருந்த பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த வாரம் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஜூலை 7ஆம் தேதியான திங்களன்று பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் கலந்து கொண்டு முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சேர்க்கை கடிதங்களை வழங்கினார். முதல் இடங்களை பிடித்த மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் தங்களது பெற்றோர், ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு கவுன்சிலிங் ரொம்ப நல்லா நடந்து முடிஞ்சு. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களில் 5 மாணவர்கள் சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தை தேர்வு செய்தனர்.
முதல் நாள் கலந்தாய்வில் கலந்து கொள்ள 3000 மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் 9 பிரிவுகளாக கலந்தாய்வு நடைபெறும். தினமும் 5000 மாணவர்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 534 கல்லூரிகளில் உள்ள 2,87,646 இடங்களுக்கு 1,68,000 தகுதியுள்ள விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கலந்தாய்வு தொடர்ந்து நடக்கும். 5 ஆண்டு சட்டப் படிப்புகளுக்கான கலந்தாய்வு துவங்கிய நிலையில் 1052 இடங்களுக்கு 6293 மாணவ மாணவிகள் போட்டியில் உள்ளனர். தமிழகத்தில் உள்ள சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, கோவை, நெல்லை சட்ட கல்லூரிகளில் உள்ள BA/BL 5 ஆண்டு சட்டப் படிப்பு இடங்கள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வழியாக நிரப்பப்படுகின்றன. மொத்தமுள்ள 1052 இடங்களுக்கு 2014-15 கல்வியாண்டில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கடந்த 23ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியாகின. இறுதியில் 6293 மாணவ மாணவியரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதற்கான கலந்தாய்வு திங்களன்று பல்கலைக்கழக வளாகத்தில் துவங்கியது. கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டத்துறை அமைச்சர் வேலுமணி சேர்க்கை உத்தரவை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்ட படிப்புகளில் மாணவர்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் வேலுமணி பேசினார். 2014-2015 கல்வியாண்டின் மாணவர் சேர்க்கைக்கான முதல் கலந்தாய்வு இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மொத்தமுள்ள 1052 இடங்களுக்கான 6570 மாணவ மாணவியரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அவற்றில் 6293 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு இங்கே கலந்தாய்வு நடைபெறுகிறது. 99.375 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் வகித்த மாணவி மிட்டல் ஜெயின் சென்னை சட்டக் கல்லூரியையும் 2ஆம் இடத்தில் உள்ள அஜித் குமார் கோவை சட்டக் கல்லூரியையும் தேர்ந்தெடுத்தனர். நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் துவங்கிய முதல் நாளே மாணவ மாணவிகள் நீண்ட வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். MBBS மருத்துவ படிப்புகளுக்காக முதற்கட்ட கலந்தாய்வு முடிந்துள்ள நிலையில் மருத்துவம் சார்ந்த BSc நர்சிங், பாராமெடிக்கல், செவித்திறன், பேச்சு மற்றும் மொழிநோய் குறியியல் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் திங்களன்று துவங்கியது. தமிழகத்தில் உள்ள 18 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த விண்ணப்பங்களை பெறலாம். சென்னை மருத்துவக் கல்லூரியில் விண்ணப்ப விநியோகம் துவங்கிய முதல் நாளே மாணவ மாணவிகள் நீண்ட வரிசையில் நின்று விண்ணப்பத்தை வாங்கிச் சென்றனர். வரும் ஜூலை 18ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஜூலை 19ஆம் தேதி கடைசி நாள். மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்து இடம் கிடைக்காதவர்கள் மருத்துவம் சார்ந்த படிப்பில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழக மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினைக்கு நிலையான நிரந்தர தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் மத்தியில் மோடி தலைமையில் புதிய அரசு அமைந்த பிறகு இலங்கை சிறைகளில் இருந்த 184 தமிழக மீனவர்களை உடனுக்குடன் விடுவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தமிழ் மீனவர்களின் 41 விசைப்படகுகளையும் உபகரணங்களையும் விடுவிக்காமல் பறிமுதல் செய்து வைத்திருப்பதாகவும் அதன் மூலம் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை இலங்கை அரசு திட்டமிட்டு நாசம் செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 5ஆம் தேதியன்று ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 4 படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற 20 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து தலைமன்னாருக்கு அழைத்துச் சென்றதையும் கடிதத்தில் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். பாக் ஜலசந்தியில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையில் இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியாக அத்துமீறி வருவதாகவும் அப்பாவி தமிழ் மீனவர்களின் நிலைமை குறித்து எந்த அக்கறையும் முன்னறிதிறனும் இல்லாமல் கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்ததே இந்த பிரச்சினைக்கு காரணம் என்றும் கடிதத்தில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழக மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினைக்கு நிலையான நிரந்தர தீர்வு காணுவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்திய ஜெயலலிதா இலங்கை சிறைகளில் உள்ள 37 மீனவர்களை விடுவிக்கவும் அவர்கள் வசமுள்ள 45 படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடியை வலியுறுத்தியுள்ளார். ஷரியத் எனப்படும் இஸ்லாமிய நீதிமன்றங்கள் சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்றதல்ல என்றும் அது பிறப்பிக்கும் உத்தரவுகளுக்கு யாரும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முஸ்லிம் மதகுருக்கள் தலைமையிலான ஷரியத் நீதிமன்றங்கள் முஸ்லிம் மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகவும் இந்திய நீதிமன்றங்களுக்கு இணையாக செயல்படும் ஷரியத் நீதிமன்றங்களை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் எனவும் டெல்லியைச் சேர்ந்த விஸ்வாலோசன் மதன் என்ற வக்கீல் 2005
2005ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மாமனாரால் கற்பழிக்கப்பட்ட இளம்பெண்ணை கணவனிடமிருந்து பிரித்து மாமனாருடன் சேர்ந்து வாழ வேண்டுமென ஷரியத் நீதிமன்றம் ஃபத்வா பிறப்பித்ததை மனுதாரர் விஸ்வாலோசன் மதன் சுட்டிக்காட்டி வாதாடினார். தனிநபரின் உரிமைகளை பாதிக்காத வரையில் முஸ்லிம் மத சட்டத்தில் தலையிட முடியாது என்று மத்திய அரசு கருத்து கூறியிருந்தது. இந்த வழக்கில் திங்களன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதில் ஷரியத் நீதிமன்றங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் எதுவும் அளிக்கப்படவில்லை என்றும், ஷரியத் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஃபத்வா எனப்படும் உத்தரவுகளுக்கும் எந்த சட்டமும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும், தனிநபர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் ஃபத்வா பிறப்பிக்கப்பட்டால் அது சட்ட விரோதம் என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். ஒரு தனிநபர் தானாக முன்வந்து ஷரியத் நீதிமன்றத்தில் முறையிடாத வரை அவரது அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையில் எந்த உத்தரவையும் ஷரியத் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக் கூடாது என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகமான பாலன் இல்லம் புதிய கட்டட திறப்பு விழாவில் பாரதிய ஜனதா, திமுகவினர் நேரில் பங்கேற்று வாழ்த்தினர். பாலன் இல்லம் என்ற பெயரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 8 மாடிகளை கொண்ட மாநில தலைமையகம் 14 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் தீநகரில் கட்டி முடிக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா திங்களன்று நடந்தது. இவ்விழாவிற்கு பல்வேறு அரசியல் கட்சியினருக்கு அழைப்பு விடப்பட்டிருந்தது. திமுக தலைவர் கருணாநிதி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாரதிய ஜனதா மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தனர். திமுக முன்னாள் எம்பி TKS இளங்கோவன், பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன், டி ராஜேந்தர் உள்ளிட்டோர் நேரில் வந்திருந்து வாழ்த்தினர். விழாவில் மார்க்சிஸ்ட் MLA சவுந்தரராஜன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் பங்கேற்ற இந்திய கம்யூனிஸ்ட் MP டி ராஜா மத்திய பட்ஜெட் முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி, மாநில செயலாளர் தா பாண்டியன், தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் நல்லக்கண்ணு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து அங்கு மூடப்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளி மீண்டும் இயங்காததால் மாணவர்கள் அவதிப்பட்டுள்ளனர். சென்னை மௌலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து தொழிலாளர்கள் 61 பேர் பலியாகினர். இச்சம்பவத்தை தொடர்ந்து அங்குள்ள புதிய கட்டடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு அப்பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. மௌலிவாக்கத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் 700 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். கட்டடம் இடிந்த சம்பவத்தை தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக பள்ளி இயங்கவில்லை. மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அனைவரும் அருகில் உள்ள தொடக்க பள்ளிக்கு மாற்றப்படுவதாக தலைமை ஆசிரியர் முத்துக்கண்ணு தெரிவித்தார். ஆனால் மேல்நிலைப் பள்ளி இயங்கும் என்ற நம்பிக்கையுடன் திங்கட்கிழமை அன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பள்ளி மூடியிருப்பதை பார்த்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தற்போது மாற்றம் செய்துள்ள தொடக்க பள்ளியில் தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் வருத்தமடைந்துள்ளனர். அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து படிக்கணும்னா பக்கத்துல போன வாரம் 11 மாடி விழுந்துச்சு. அது விழுந்ததுலேருந்து பக்கத்துல இன்னொரு 13 மாடி இருக்குது. அது எப்போ விழுணும்னு தெரியாது. எங்களுக்கு ரொம்ப பயமாகுது. இப்ப எங்களுக்கு ஒரு வாரமா ஸ்கூல் லீவு. இப்ப அந்த சின்ன ஸ்கூல்ல தான் நாங்களாம் இருக்கிறோம். அந்த சின்ன ஸ்கூல்லயும் வசதி கிடையாது. ரொம்ப சின்ன ஸ்கூலா இருக்குது. எங்களாண்டியும் அங்க கிளாஸ் ரூம்லயும் உட்கார முடியல. வெளியே தான் மரத்தடியில உட்காந்துக்கிறோம். எக்ஸாம் 12ஆம் தேதி வருது. எங்களால படிக்க கூட முடியலண்ணா. இந்த ஸ்கூல் இன்னைக்கு திறந்திருக்குன்னு சொன்னதுனால என் பையனையும் பார்த்துட்டு போலான்னு வந்த இடத்துல ஸ்கூல் நடக்கல. பக்கத்துல உள்ள பிரைமரி ஸ்கூல்ல புதன்கிழமையில இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. புதன்கிழமைக்கு பிறகு இந்த ஸ்கூல்ல கொண்டு இதே இந்த பில்டிங் இடிக்காத பட்சத்துல கிளாஸ் நடத்தினாங்கன்னா பிள்ளைங்களுடைய எல்லா உடைமைக்கும் யாருமே பொறுப்பேற்க முடியாது. இதுக்கு கவர்மெண்டும் மற்றவங்களும் சப்போர்ட் பண்ணி அந்த பில்டிங்கை இடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இச்சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒரு நபர் விசாரணை கமிஷன் வரும் புதன்கிழமை அன்று தனது விசாரணையை துவக்குகிறது. இந்நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களை கௌரவிக்கும் வகையில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் செவ்வாயன்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,176 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,647 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 48 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,505 ரூபாயாக இருந்தது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சர்க்கஸ் கலை அழிந்து வருவதால் அதில் ஈடுபடும் கலைஞர்கள் வேதனை அடைந்துள்ளனர். மனிதர்களும் மிருகங்களும் இணைந்து பறந்து விரிந்த ஒரு கூடாரத்தில் அமர்ந்திருக்கும் மக்கள் ரசிக்கும் வகையில் பல்வேறு சாகசங்கள் மற்றும் வேடிக்கை காட்டும் நிகழ்ச்சி சர்க்கஸ்.
இந்த துறையில் உள்ள கலைஞர்கள் தங்களுடைய உடலை வில் போன்று வளைத்து பல சாகசங்களை செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றனர். ஜிம்னாஸ்டிக் செய்வது, 5க்கும் மேற்பட்டோர் மிகுந்த உயரத்தில் தொங்கி ஒருவரை ஒருவர் பிடித்து தொங்குவது, குள்ள மனிதர்கள் மாறு வேடங்களில் வந்து குழந்தைகளை சிரிக்க வைப்பது என பல்வேறு சாகசங்களை சர்க்கஸ் கலைஞர்கள் செய்து காட்டி வருகின்றனர். ஒரு காலத்தில் சர்க்கஸ் பார்ப்பதற்கு கூட்டம் அலைமோதியது. இந்த மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. சர்க்கஸில் மனிதர்களுக்கு இணையாக விலங்குகளும் சாகசம் செய்து வந்த நிலையில் காலப்போக்கில் விலங்குகளை பயன்படுத்த அரசு தடை விதித்தது. குறிப்பிட்ட விலங்குகளை மட்டும் அரசின் அனுமதி பெற்று சாகச நிகழ்ச்சியில் பயன்படுத்துகின்றனர். அரசின் தடை சினிமாவின் வளர்ச்சி என தற்போது சர்க்கஸ் என்பது அழிவின் விளிம்பிற்கு சென்றுள்ளதாக அதில் ஈடுபட்டுள்ளோர் வேதனை தெரிவித்தனர். ஒரு 10 வருஷமா சர்க்கஸ் பார்க்கறதுக்கு ஆள் குறைஞ்சிட்டு வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மிருகங்களை வச்சு சர்க்கஸ் விளையாட்டு காமிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. வருஷத்துக்கு முன்னாடி சிங்கம், புலி, கரடி எல்லாமே கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு போயிட்டு, அதனால சின்ன பிள்ளைங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம அது பார்க்கறதுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. புதுமையா காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. ரஷ்யாவில இருந்து ஆளை கொண்டு வந்திருக்காங்க, அமெரிக்கால இருந்து ஆர்டிஸ்ட கொண்டு வந்திருக்காங்க, சைனால இருந்து ஆர்டிஸ்ட கொண்டு வந்திருக்காங்க. இவங்களை வச்சு காமிக்கிறோம். இருந்தாலும் இப்ப வீட்டுல எல்லாருக்கும் வீட்லயும் டிவி அப்படிங்கிறதுல வந்ததுனால வீட்டை விட்டு யாரும் வரதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிறாங்க. லீவு நாள்ல மட்டும்தான் சர்க்கஸ் பார்க்கறதுக்கு ஆள் வராங்க. சினிமா மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆர்வம் உயிரை பணயம் வைத்து சாகசம் செய்யும் தங்கள் கலை மீது குறைந்தது வேதனை அளிப்பதாக சர்க்கஸ் கலைஞர்கள் தெரிவித்தனர். இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சர்க்கஸ் கம்பெனிகள் இருந்த நிலையில் தற்போது 20க்கும் குறைவாகவே உள்ளன. இந்த கலையை மேம்படுத்த பல்வேறு நாடுகளில் நிரந்தர திடல் அமைக்கப்பட்டு அங்கு சர்க்கஸ் நடத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதுபோன்று இந்தியாவிலும் சாகச கலையான சர்க்கஸை அழிந்து விடாமல் பாதுகாக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளோரின் எதிர்பார்ப்பு. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.